பரமா நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. என்ன சொல்ற? நம்ம ரீசெண்டா வந்த பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்களை நம்ம உளுந்து பார்த்தோம்ல, நம்மளுக்கே தெரியாம நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்கடா. என்னடி சொல்ற? அப்படி ஒரு 5 படத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சினிமா அப்படிங்கிறதே ஒரு உலகம், ஒவ்வொரு தனி உலகம். அந்த ஒவ்வொரு உலகத்திலையுமே சரவணன் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இதை கேட்கும் போது உங்களுக்கே மனசு வலிக்கும், கண்டிப்பா நெஞ்சு வலிக்கும். ஏன்னா அப்படி வலிக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, ஒருத்தருக்கு இறக்கமே இல்லாம வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்கு போறாரு. அங்க ஒரு போலீஸ்காரர் இவர்கிட்ட வந்து வம்பு பண்றாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, சார் ஒழுங்கா உங்க பையனை நான் கொன்னுடுறேன், அவ்வளோதான், அந்த பையனை நான் குட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்குறாரு. அப்பா என்ன பண்றாரு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவரை போட்டு தள்ளிட்டு சரவணனு சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இவரோட பாஸ்ட் எப்படி இருக்கு, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு போயிட்டு ஆராயிறாரு. ஆராய்ஞ்சு பார்த்தா இவர் வந்து கைதிகளுக்கு பீடியும் பான்பராக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வர ஒரு கைதிக்கு காதியாக அறுத்து விட்டாரு. கண்டிப்பாக அவன் ஃப்யூச்சரில் வந்து தான் வெளுத்து வாங்க போகிறான் அப்படின்னு சரவணன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கைதி காதெல்லாம் போனதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அதே ஜெயிலருக்கு, அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடியாளுக்கு அனுப்புகிறான். எப்படி? ஏய், என் காதை அவன் எடுத்தவன், அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் எடுக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுங்களை அனுப்புறாரு. இந்த அநியாயம் எங்க நடக்கும்? இப்போ இதுக்கப்புறம் இவர் சரவணன் பண்ணார்ல, இந்த மாதிரி நான் பையனை கொல்றேன்னு, அதே தான் இவர் போய் பண்ணிட்டு வந்திருப்பாரு. என்னன்னா பையனை கொண்டு வந்திருப்பாரு. ஏயா இதை தானையா நான் பண்ணேன், எதுக்கியா என்ன கொன்ன, எதுக்கியா உன் மயனை கொன்ன, எதுக்கியா க்ரௌனை திருடின, எதுக்கியா எங்களெல்லாம் க்ளவுன் ஆக்குன? சரி, இந்த ஜெயிலர் உலகத்தில் தான் நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு. நம்ம அடுத்த ஒரு படத்தோட உலகத்துக்கு போய் அங்கே போய் நல்லா சமத்தியாக வாழ்கிறோம், வேற லெவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ராயன் உலகத்துக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட அங்கேயுமே இப்படி ஒரு சம்பவம் என்னன்னா, இது மாதிரி நம்ம ஹீரோவோட தம்பி வந்து ஏதோ அநியாயம் பண்ணிடுவார். அவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு நான் வந்து உங்களெலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு நியாயமாக தான் கேட்பார், ரொம்ப நியாயமாக தான் கேட்பார், சைலண்டாக தான் கேட்பார். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து அவரை போட்டு வெட்டுன்னு வெட்டி கொன்னு அவர் மறுபடியும் ஏண்டா இப்போ தான்டா இங்கேருந்து வந்தேன், மறுபடியும் ஏன்டா என்னை எங்கே அமிச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவரும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுறாரு. என்னென்னா கிளைமேக்ஸில் நம்ம தம்பியை வந்து கொல்றாரு, அதாவது அவரோட தம்பியை கொல்றாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா உங்களுக்குலாம் என்னடா ஆச்சு, நான் தாண்டா இதை பண்ண வந்தேன், என்னைய கொண்டுட்டு நீங்களும் அதையே பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன தாண்டா உங்களுக்குலாம் பிரச்சனை? எப்படி பாரேன், எங்க போனாலும் கொல்றாங்க, ஜெயிலர் போனாலும் கொல்தானுங்க, ராயன் போனாலும் கொல்தானுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமே நான் இந்த படத்தோட உலகத்துக்கே வரல, நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போறேன். துப்புச்சுக்கு பைபாஸ். அங்கே போய் உட்காந்து அங்கே இருக்கிற டாஸ்க்லாம் விளையாண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒரு டாஸ்கில் எப்பயோன்னு சும்மா விளையாட்டுக்கு இந்த பஸ்ஸில் பொண்ணுங்களை வராங்க அப்படின்னு எப்பயோ நடந்தது சொல்லியிருக்காரு. இப்போ அவர் திருந்திட்டாரு. அதுக்கு சார் நீங்கள் வந்து இது மாதிரி எப்பயோ உரசிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் இப்போ வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லி ரெக்கார்டு கொடுத்து அமிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் உரசிட்டு இருந்தாங்க. அப்பயும் கேட்குறாரு, ஏண்டா உங்களுக்குலாம் என்ன தாண்டா ஆச்சு, அங்கே தான் படங்களோட உலகத்துக்கு போனால் இப்படிலாம் பண்ணுறாங்க, நான் கொல்ல போகிறவனையே என்னை வந்து கொண்டுட்டு அவங்களே மயனையும் தம்பியையும் கொண்டுக்கிட்டு என்னை வந்து க்ளவுன் ஆக்கிட்டு போகிறாங்க, நீங்கள் என்னடானா நான் எப்பயோ பண்ணதை சொன்னதுக்கு என்னை வெளில அமிச்சிட்டு உள்ளே இப்போ பண்ணிகிட்டு இருக்கவனை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களா, என்ன தாண்டா ஆச்சு இந்த உலகத்துக்கு? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இதே மாதிரியே ஜெயிலர் மாதிரியே 600 கோடி வசூல் பண்ண ஒரு படம் தான், அதையும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அது 600 கோடிக்கு மேலே வசூல். இப்போது வழக்கமாக நம்ம காஷ்மீர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன, ஆஹா அங்கே ஒரே வந்து வெடிகுண்டு துப்பாக்கி, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கொல்லுவாங்க, தீவிரவாதி அது இதுன்னு என்னென்னமோ சண்டை தானே நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தளபதி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். நம்ம ஊரில் துப்பாக்கியா? 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், இப்படிதான் கேள்விப்பட்டதே இல்லை. பாருங்க தளபதி விஜய் எவ்வளோ வெள்ளந்தியா இருக்காருன்னு. காஷ்மீர்ல இருந்துகிட்டே நம்ம ஊர்ல இப்படிலாம் நடக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த லியோ படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட குறைகள் வந்திருக்கும். இது ஏன்டா இப்படி இருக்கு, இது ஏன்டா அப்படி இருக்குன்னு, எதுக்குடா இதுல வந்து பழி கொடுக்குறது, எதுக்குடா இப்படிலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன் ஞாபகம் வந்திருக்கும். இந்த சீன் ஞாபகம் வந்துதா பாருங்க, காஷ்மீர்ல இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு நம்ம தளபதி ஷாக் ஆகுறாரு. வெள்ளந்தியா இருப்பாரு போல. How do I tell you?
நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு மொழி, அதாவது ஏதோ ஒரு கொரியன் மூவியோ இல்லை உங்களுக்கு ஹிந்தி படமோ இல்லை தெலுங்கு படமோ பார்க்கும்போது நீங்கள் சப்டைட்டில் போட்டு அது என்னென்னு மேலே இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நான் காட்டுறேன், இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த மீம் மாதிரி கூட சில பேர் வந்து எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க, வென் ஐ வாட்ச் மூவி வித் சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு தமிழ் படத்துக்கு தமிழ்லேயே சப்டைட்டில் போட்ட அநியாயம்லாம் வேறு எங்கேயுமே நடக்காது. நீ என்ன சொல்ற? அது தங்கலானுக்கு நடந்தது. அதாவது டப்பிங்கில் இவங்க சரியாக பேசலையா இல்லை ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த சமயத்தில் எப்படி பேசுவாங்கன்னு பேசுனாங்கிறது மாதிரி பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஏய் என்னடா இது வசனமே புரியல. உன்னை போய் சிங்கம்னா பெரிய பருப்பான்னு கேட்டேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சு. லப்பர் பந்து படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த கெத்து தினேஷ், அதாவது அட்டகத்தி தினேஷ் பண்ண ரோலு. அவங்க கிரிக்கெட் விளையாடுறது பயங்கரமாக விளையாடுவார். அவங்க ஒய்ஃபுக்கு அது தெரிஞ்சால் அவ்வளோதான், பெரிய சண்டே ஆகிடும். அப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் உண்மையாகவே ரியல் லைஃப்பில். அவர் வந்து இது மாதிரி கிரிக்கெட்லாம் விளையாட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போது மாட்டிப்பார். இவர் எப்படி பெயிண்ட்லாம் ஊற்றிட்டு போகிறாரு அந்த மாதிரிலாம் இல்லை. இவர் உண்மையிலே போகும்போது அந்த புழுதியெல்லாம், நம்ம தான் கிரிக்கெட் விளையாண்டாத புழுதியெல்லாம் படுமே, அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாட்டு போகும்போது மாட்டிக்கிறாப்புல. இப்போது கடைசியாக அவங்க வந்து ஒரு செக் ஒன்று வச்சுருக்காங்க, இனிமேல் நீ கிரிக்கெட் விளையாட போன அப்படின்னா நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டாங்க. இவரும் ஓகே நம்ம ஒய்ஃப் தான் நம்மளுக்கு முக்கியம், இந்த கிரிக்கெட் அப்படின்ட்டுலாம் தூக்கி போட்டுருவோம். சரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுறது, சும்மா இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க, நம்ம தங்கலான் படத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் தங்கலான் படத்தில் படம் ஃபுல்லாக புழுதியை கிளப்பி விட்டாங்க. இவர் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்து படத்தை பார்த்தாரா என்னன்னு தெரில. வீட்டுக்கு போகும்போது பயங்கர புழுதியாக போனோன்னா கிரிக்கெட் தான் விளையாண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு பொருளிலே ஒன்று வச்சு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் தங்கலான் படத்தினால வந்து இவருக்கு வந்து கிடச்சிது. அடுத்து ஒரு படங்க, பயங்கரமான வில்லனிசம். ஒருத்தன்ப்பா பண்ணா இப்படி தான்ப்பா வில்லனிசம், வேற லெவலு பா, எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறானேப்பா, இவன் வந்தாலே வேற லெவல் அப்படின்னு பெரிய அளவில் கொண்டாடுற அளவுக்கு ஒரு வில்லனிசம் பண்ணிட்டு, ஆஹா இதுதான்ப்பா வில்லனிசம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இது ஒரிஜினல் கிடையாதான், இது க்ளோனுன்னு சொன்னாங்க. க்ளோனுன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் க்ளோனாக மாற்றி விட்டாங்க. என்னடி இது? வேற எந்த படமும் கிடையாது, கோட்டு தான். ஸோ கோட்டு படத்தில் ரொம்ப அநியாயம் என்னன்னா, ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து பயங்கர வில்லனிசம் காமிச்சு அது உண்மை கிடையாது, உண்மை வேற ஒருத்தர் அவர் இருக்காரு, அதை அடுத்த பாட்டு அவர் நடிக்க போகிறது இல்லை, அடுத்த பாட்டு வந்தால் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க. ஏண்டா இவ்வளோ நேரம் வரதாண்டா பார்த்து பயங்கர வில்லனிசம்லாம் நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம், கடைசியில் அவரே க்ளோனுன்ட்டிங்களே, எங்கெல்லாம் பார்த்தா க்ளவுனாக தெரியுதாடான்னு நம்மளாம் கேட்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்தியன் 2 வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்களா, நீங்களும் எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் வியூவை கொடுத்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு இந்தியன் 2 போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க எல்லாரும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனால் இந்தியன் 2ல் வந்தது சேனாபதி அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க, அதுதான் கிடையாது. வந்தது உமாபதி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. அதாவது உமாபதி வந்து ஒரு க்ளோன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டு வந்துட்டு அந்த படத்தில் உமாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அவர் வந்து க்ளோன் பண்ணி நம்ம இந்தியன் தாத்தா வந்து க்ளோன் பண்ணி அமைச்சிருக்காரு. நான் வேணால் டவுட்டுக்கு வந்து உங்களை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இந்தியன் 1 படம் பார்க்கும்போது அவர் அந்த வயசில் எப்படி நடப்பார், அதுக்கப்புறம் ஒரு 28 வருஷம் கழிச்சு அவர் எப்படி நடந்தார். ஸோ இதுலேயே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும், இந்தியன் 2 படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய பவு. உண்மையான சேனாபதி வந்துருந்தா இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க. உண்மையான சேனாபதி முதல்ல இந்த மாதிரி கிறுக்கு வேஷம் போட்டுட்டு இருப்பாரா. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் வந்தது க்ளோனு. ஏன்னா அவ்வளோ சின்ன எங்கேஜாக இருக்கக்கூடிய ஜீவனே, அதாவது ஓஜியே க்ளோன் பண்ணும்போது நம்ம சேனாபதி பண்ண மாட்டாரா என்ன? நீங்கள் இது கூட புரிஞ்சிக்காமல் இது இப்படி போய் கலாய்ச்சி தள்ளிட்டீங்களே. சரி விடுங்க, நீங்கள் அப்புறமா என் வீடியோவில் கீழே வந்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இப்போது இந்தியன் 3க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுலையாவது உண்மையான சேனாபதி வருவாரா மாட்டாரான்னு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.